வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற சம் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய டைம் அண்ட் ஒர்க், நேரம் மற்றும் வேலை, அந்த சாப்டர்லேருந்து எளிமையான மற்றும் கடினமான கணக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th மாடல். இதற்கு முன்னாடி இதே மாதிரியான 8 டைப்பில் கணக்குகள் பழைய வீடியோஸில் இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னா அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன சம் கொடுத்துருக்காங்க, ஏபி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களிலும், பிசி இருவரும் அதே வேலையை 15 நாட்களிலும், சிஏ இருவரும் அதே வேலையை 20 நாட்களிலும் முடித்தால் ஏபிசி தனித்தனியே எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி 12 நாட்கள், பி ப்ளஸ் சி 15 நாட்கள், சி ப்ளஸ் ஏ 20 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார்கள். அப்படின்னா ஏபிசி தனித்தனியே எத்தனை நாட்களில் முடிப்பர் அதே வேலையை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நான் ஏ எக்ஸ் நாட்களில் முடிப்பாங்க, பி ஒய் நாட்களில், சி இசட் நாட்களில் முடிப்பாங்கன்ட்டு நான் அசியூம் பண்ணியிருக்கேன். இப்போ ஏ ப்ளஸ் பியின் ஒரு நாள் வேலை என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ஒரு வேலையை 12 நாளில் முடிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க பார்க்கக்கூடிய வேலை 1/12, அதாவது 12 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே மாதிரி பி ப்ளஸ் சியின் ஒரு நாள் வேலை 1/15 வருமா. அதே மாதிரி சி ப்ளஸ் ஏயின் ஒரு நாள் வேலை 1/20, ஏன்னா 20 நாட்களில் தான் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அப்போ ஏயின் ஒரு நாள் வேலை என்ன வரும், 1/x, பியின் ஒரு நாள் வேலை 1/y, சியின் ஒரு நாள் வேலை 1/z. இந்த 6ம் தெரிஞ்சாதான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த 6ஐயும் வச்சு ஒரு 3 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளில் பார்க்கக்கூடிய வேலை 1/12. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏயின் ஒரு நாள் வேலை 1/xஐயும் பியின் ஒரு நாள் வேலை 1/yஐயும் கூட்டினா 1/12 கிடச்சிரும். இதே மாதிரி பியும் சியும் தனித்தனியே ஒரு நாள் வேலை என்ன, 1/y ப்ளஸ் 1/z இஸ் ஈக்குவல் டு 1/15 போடலாமா. இதே மாதிரி சியின் ஒரு நாள் வேலையையும் ஏயின் ஒரு நாள் வேலையையும் கூட்டினா சி ப்ளஸ் ஏயின் ஒரு நாள் வேலை 1/20 கிடச்சிருமா. இது முதல் ஈக்குவேஷன், இது 2வது ஈக்குவேஷன், இது 3வது ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இருக்கக்கூடிய 2 ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். 1/x ப்ளஸ் 1/y இஸ் ஈக்குவல் டு 1/12. அதே மாதிரி 1/y ப்ளஸ் 1/z இஸ் ஈக்குவல் டு 1/20, சாரி 1/15. இப்போ இதில் 2வது ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய சைனை நான் 2 பக்கமும் மாற்றுறேன். அப்போ தான் நம்ம அதை அடிக்க முடியும். அப்போ இப்போ பாருங்கள், 1/y மைனஸ் 1/y கேன்சல் ஆயிருமா. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 1/x மைனஸ் 1/z இஸ் ஈக்குவல் டு 1/12 மைனஸ் 1/15. அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/x மைனஸ் 1/z இஸ் ஈக்குவல் டு, அதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும், 15 மைனஸ் 12 டிவைடட் பை 15 இன்ட்டு 12ன்னு வருமா. அப்போ 3/15 இன்ட்டு 12. அப்போ இதை அடிக்கலாமா. அப்போ 1/60. அப்போ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1/x மைனஸ் 1/z இஸ் ஈக்குவல் டு 1/60ன்னு கிடச்சிருக்கு. நம்மளோட 3வது ஈக்குவேஷன் என்னது, 1/x ப்ளஸ் 1/z இஸ் ஈக்குவல் டு 1/20. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம இப்படி அடிக்கலாமா. அப்போ 2 1/x இருக்குது. அப்போ 2/x இஸ் ஈக்குவல் டு 1/60 ப்ளஸ் 1/20. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும், 20 ப்ளஸ் 60 டிவைடட் பை 20 இன்ட்டு 16 வருமா. அப்போ 2/x இஸ் ஈக்குவல் டு 80/20 இன்ட்டு 60. இப்போ இதை நம்ம அடிக்கலாமா. 40, 1 0 1 0, 1 2s are 2 2s are 4, அப்போ 30. அப்போ 1/x இஸ் ஈக்குவல் டு 1/30. அப்போ ஏயின் ஒரு நாள் வேலை என்னது, 1/30. அப்போ ஏயின் வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை, 30.
அப்போ x is equal to 30 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதே மாதிரி y z கண்டுபிடிக்கணும். இப்போ 1/x is equal to 1/30. அதை நான் ரெண்டாவது ஈக்குவேஷன் இல்லை மூணாவது ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இல்லை இதுலையா போட்டு y z வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ மொதல் ஈக்குவேஷனில் போடலாமா? 1/xக்கு பதிலாக 1/30 ப்ளஸ் 1/y is equal to எத்தனை? 1/12. அப்போ 1/y is equal to 1/12. இங்கே ப்ளஸில் இருக்கிறது அங்கே போனால் மைனஸில் மாறும். இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 30 மைனஸ் 12 டிவைடட் பை 30 இன்ட்டு 12. அப்போ 1/y is equal to 18/30 இன்ட்டு 12 வருமா? இப்போ இதை அடிக்கலாமா? 3 10 2. அப்போ 1/20. அப்போ y is equal to 20. அப்படின்னா என்ன அர்த்தம்? b வேலை முடிக்க ஆகும் நாட்கள் 20. இதே மாதிரி இப்போ நான் மூணாவது ஈக்குவேஷனில் z கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி? 1/x வந்து நமக்கு எப்படி தெரியும்? 1/30 தெரியுமா? 1/20. அப்போ 1/z is equal to 1/20 மைனஸ் 1/30. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 30 மைனஸ் 20 டிவைடட் பை 30 இன்ட்டு 20. அப்போ இஸ் ஈக்குவல் டு 10/600 வருமா? அப்போ இதை நம்ம அடித்தோம்னா 1/60. அப்போ z இஸ் ஈக்குவல் டு 60. அப்போ c தனியே வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் 60. b தனியே வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் 20. அதே மாதிரி a தனியே வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் 30. இதுதான் இந்த சம்மினுடைய ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். லேர்ன் மேக்ஸ் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.